ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் 1 கங்கை கொண்ட சோழபுரம் இந்த துணை பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 13 பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் ராஜேந்திர சோழன் ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 11 பாருங்கள், முதலாம் ராஜேந்திர சோழன் ஒரு இது ஆரம்பிக்க அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த என்றொரு மன்னர் இருந்தாருங்கிறத அடிச்சிருங்க, அப்புறம் அவருங்கிறதையும் அடிச்சிருங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்றார். அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்தார். அதனால் தான் நம் மன்னரை கங்கை கொண்டான் என்கிறோம். அது வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், சிங்கமுக கிணறு குறிப்பெழுதுக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 13 இந்த பிக்சருக்கு சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கம் போன்ற வடிவத்தில் இருக்கும், அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த சிற்பத்தின் வயிற்றிலே ஒரு வாயில் இருக்கிறதே, அந்த என்றால் கைலினிங்கிறத அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதற்கு பாட்டின்னு இருக்குது, அதை அடிச்சிருங்க. அதுதான் சிங்கமுக கிணறு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த 2 வரியும் மட்டும் 2-4 வார்த்தையை மட்டும் அடிச்சுட்டு மற்றதை மட்டும் எழுதிக்கோங்க. இதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3ஆவது கொஸ்டின் பாருங்கள், சோழ கங்கம் பேரேரியின் சிறப்பு யாது? பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் இந்த பிக்சர் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலேருந்து 4வது வரி சோழகங்கம் பேரேரி தான், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழே இந்த 3வது வரி பாருங்கள், ஏரியின் மூலம் பாசன வசதி பெறுகின்றன. அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சிந்தனை வினா. உங்கள் ஊரின் சிறப்புகளாக நீங்கள் எவற்றை கூறுவீர்கள்? இதற்கான ஆன்சர் வந்து நீங்கள் தான் வந்து எழுதணும். ஏன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் ஊரில் என்ன சிறப்பு, திருநெல்வேலி, தென்காசி, இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்கும். உங்கள் ஊரில் என்ன சிறப்போ அதை வந்து ஒரு 4-5 லைன் வர மாதிரி எழுதிக்கோங்க உங்களோட ஓனாக.